அன்பான நண்பர்களே, தோழர்களே, இவான் மீடியா மூலம் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேர்தல் சம்பந்தமானது. அதாவது தேர்தல் ஆணையம் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்ய இருப்பதாக, அதாவது 2026 தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய பீகார், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் இதனை நடத்த இருப்பதாக தெரிவித்து ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பீகாரில் இது பெரும்பாலும் முடிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது. ஆனால் இதனை பல கட்சிகள், முக்கியமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. ஏனென்றால் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் இதற்கு முன்பாக 2003, 2006, 2008 போன்ற காலகட்டத்தில் தான் நடைபெற்றது. அதற்கு பிறகு இது நடைபெறவில்லை. அதாவது இதில் என்ன செய்ய வேண்டும் என்றால், புதிதாக சேர்ந்த வாக்காளர்கள், அதாவது 2003 அல்லது 2006க்கு அப்புறம் சேர்ந்தவர்கள் அனைவருடைய வீடுகளுக்கும் சென்று அவர்கள் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அல்லது தங்கள் தந்தையின் பிறப்பு சான்றிதழை கொடுத்து பெயரை சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் பெயர்கள் நீக்கப்படும் என தேர்தல் ஆணையம் ஆரம்பத்தில் தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றம் வரை வழக்கு சென்றது. அந்த வழக்கில் நமக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் அதாவது ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. அதாவது ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் அட்டை போன்றவற்றையும் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வெறும் பிறப்பு சான்றிதழை மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடிய. ஏனென்றால் நமக்கு தெரியும், 1989க்கு பின்புதான் பிறப்பு சான்றிதழ் என்பது கட்டாயமாக்கப்பட்டு எல்லா பிறப்புகளும் பதியப்பட்டது. அதற்கு முன்பாக பல பிறப்புகள் வீட்டிலே நடைபெற்றிருக்கும். அப்பிறப்புகள் பதியப்படாமலே இருந்தன, இறப்புகளும் பதியப்படாமலே இருந்தன என்பதுதான் உண்மையான நிலை. அதுவும் பீகார் போன்ற மாநிலங்களில் இவை மிக மிக பிற்போக்கான நிலையில் தான் இருந்தது. நாம் இப்பொழுது நமது கருத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 2026 தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் அதிகம் பாதிக்கப்பட போவது என்னவென்றால், முதல் நிலை